இந்த மீன் களவாடல் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்தமாக தெரிவித்ததன் பிரகாரம் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காத பட்சத்திலே தற்போது எங்களை தொழிலை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் அம்பாறை மாவட்டத்துக்குரிய அனைத்து படகுகளையும் நாங்கள் நிறுத்திவிட்டு இதுக்குரிய தீர்வை அரசாங்கத்திடமிருந்து ஒரு தீர்மானமாக கேட்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களது வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது. இதற்கு மேலும் எங்களால் ஈடு கொடுக்க முடியாது என்ற ஒரு காரணத்துக்காக அரசாங்கத்தோடு இறையாண்மைக்கு அமைய எங்களது கோரிக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்தில் முன்வைத்திருக்கிறோம். எனவே தயவு செய்து இதுக்குரிய தீர்வை இந்த அரசாங்கத்தினால் உடனடியாக பெற்றுத்தந்து எங்களது தொழில் நிமித்தம் எங்களுக்கு தொழிலை ஏற்பாடு செய்யுமாறு மிக தாழ்மையாக இந்த மட்டக்களப்பு மாவட்ட அனைத்து சங்கங்களின் ஊடாக நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். தற்சமயம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் இருக்குது. அவங்க ஊழலில் மோசடியில் தொடர்பு சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக நீங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சரோ அல்லது அறிக்கை மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரி செய்யப்பட்ட தற்போது கடற்தொழில் கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் ஐயா அவர்களிடம் நாங்கள் நேற்று தொலைபேசியில் இதனை எட்டி வைத்திருக்கின்றோம். அவர் இதுக்குரிய தீர்வை உடனடியாக பெற்றுத்தந்து இந்த கடற்தொழிலை மேம்பட வைப்போம் என்ற ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார். எனவே இந்த அரசாங்கத்திலே நாங்கள் எல்லாத்தையும் நல்லதாக பார்க்கின்றோம். இதனையும் நன்றாக கவனிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. இப்போ நீங்கள் முதலாவது கடலுக்கார அதிகாரி அப்போ ஏன் போலீஸை கூப்பிட்டு இந்த அடிப்படையில் அவருக்கு சர்வார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் எடுத்தீங்க? அதாவது இந்த நாட்டிலே ஒவ்வொரு கிராமத்துக்கும் முதலாக நியமிக்கிறது போலீஸில் இருந்து தான் நாங்கள் இந்த மேற்கொண்ட எல்லா விடயங்களையும் நாங்கள் ஆவணமாக செலுத்தப்பட வேண்டும். நாங்கள் உரிய முறையிலே தான் நாங்கள் இப்போ எங்கள் பயணம் எங்களுக்கு இருக்கின்றது. போலீஸை அணுகி அவர்கள் எங்களோட பிரச்சனையை சொல்லி அவர் அந்த மேலதிகாரிகளுக்கெல்லாம் இதனை எடுத்துக்காட்டி எங்களுக்குரிய இந்த பாதுகாப்பு படையினருக்குரிய பிரிவை அவர்கள் சரியான முறையில் ஒருங்கமைக்க வந்ததுக்காக தான் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நாடி இருக்கின்றோம். அவர் என்ன சொல்லிட்டு போறாரோ அவரை உடனடியாக இந்த பிரச்சனையை அவர் கருத்திலே கொண்டு உரிய அதிகாரிகளுக்கு இதை தெளிவுபடுத்தி உடனடியாக இந்த உண்மையிலே இந்த களவாடல் என்பது இந்த நாட்டுக்கு ஒரு போதும் பொருந்தாது. இதனை உடனடியாக நிறுத்தி அதுக்குரிய விடயங்களை பார்ப்பதாக கூடிவிட்டு செல்கிறோம். களவாடல் என்றால் நாங்கள் உங்களுக்கு தெரியும் IMUL படகுகள் இந்த மட்டக்களப்பு மாவட்டம் அம்பாறை மாவட்டத்திலையும் 1200 போட்டுக்கு மேலே கிடக்குது. நாங்கள் ஆழ்கடலில் போய் இந்த மலையை வைத்திருக்கக்குள்ள எங்களை மலையும் ஒரு போட்டும் இருக்கிறது கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டருக்குள்ள உள்ளடங்கும். இவங்க எங்களது வந்துக்கிட்டு அந்த என்ன மிக குறைவாக ஓடுறது ஒரு மணித்தியாலத்துக்கு 5 கிலோமீட்டர் தான் ஓடும். ஆனால் அவங்கள ஸ்பீட் போட் ஒரு மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வரும். அவங்க 130-120 கிலோமீட்டர் வரும் வரைக்கும் எங்களை ஆழ்கடலிலே எங்களை வலையிலே படுற அந்த மீன் மிதந்து கிடக்கும். பெரிய மீன்கள் இருந்தோன்னா அந்த மீனில் சில தன்மை அதிகம் வெளிப்படையாக தெரியும். அதை அவங்க ராவையில் பலாத்காரமாக அதை அவங்க களவாடி செல்கிறார்கள். இதனை உடனடியாக தடுக்க வேண்டும். இது ஏற்கனவே 1 10 இப்போ 200க்கும் மேற்பட்ட கள்ளர்கள் இந்த கடற்கொள்ளையிலே ஈடுபட்டு விட்டார்கள். இதனை நாங்கள் தடுக்காவிட்டால் நாங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த கடலுக்கு போய் நாங்கள் எங்கள் ஜீவனம் மேம்பட முடியாது என்பதுதான் எங்களது இப்போ மீனவர்களுடைய கோரிக்கை என்பதை நான் அரசாங்கத்துக்கு இந்த களவாடல் கொத்தியில் தொடக்கம் யாழ்ப்பாணம் வரை நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த களவெடுக்க வாரவர்கள் தற்போது வேற உத்திகளை பாவிக்கின்றார்கள். எங்களது உயிருக்கு மற்றும் பயமாக இருக்கின்றது, எங்களது பொருளுக்கு பயமாக இருக்கின்றது. நாளைக்கு இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இதனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு தரப்பினர் உடனடியாக இந்த நாட்டிலே எல்லா பாதுகாப்புக்கும் எல்லா நேவிலிருந்து கோஸ்ட் கார்டிலிருந்து ஆர்மியிலிருந்து ட்ரோனிலிருந்து விமானத்திலிருந்து எல்லாம் இருக்கு. அதையும் இல்லாமல் இங்கே மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்தில் 3 இந்த திணைக்களத்து அதிகாரிகள் இருக்கின்றார்கள். திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த கடற்தொழில் அதிகாரிகளை வைத்து அதுக்கு கீழே ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார்கள். அதுக்கு கீழே சங்கங்கள் இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கல்வர்கள் யார் எல்லா சகோதரர்களும் இல்லை. இதில் நம்ம ஊரில் 1000 பேர் இருந்தால் 10-20 சகோதரர்கள் களவாகிறார்கள். அந்த 10-20 சகோதரர்களால் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக எங்கள் இரு சமூகங்களும் வாழ்ற இடையில பெரிய விளக்கம் உண்டு பண்ண பார்க்கிறார்கள். எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுடைய தீர்மானத்தை எங்களுக்கு தீர்வை தருமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டு அந்த அரசாங்கத்தை சொல்லுங்க. ஓகே, பலவூர் 15 வருட காலமாக மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நடைபெற்று வருகின்றது. இந்த கலவை சில குறிப்பிட்ட நபர்கள் தான் ஒரு சில ஊர்களில் இருந்து இந்த கலவை செய்கிறார்கள். இவர்களை நாங்கள் பல முறைகள்
போலீஸில் பிடித்து இவர்களுக்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இந்த களவு சரியான முறையில் நிறுத்தாடப்படவில்லை. இந்த களவை மேலும் அபிவிருத்தி அடைந்து கொண்டு ஆரம்ப காலங்களிலே 15 கோஸ் இன்ஜின் பயன்படுத்தினார்கள். இப்பொழுது நவீனமயப்படுத்தி பெட்ரோல் இன்ஜின் அதுவும் அதிவேக 40 கோஸ் பவரை பயன்படுத்துகிறார்கள். இதை ஒரு சில குறிப்பிட்ட நபர் தலைமையினால் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவரை நாங்கள் போலீசிலே பல தடவைகள் முறைப்பாடு செய்திருக்கின்றோம். அவருக்குரிய எந்த நடவடிக்கைகளையும் கடந்த காலங்களில் அரசாங்கம் எந்த சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்குரிய எந்த தீர்மானமும் எங்களுக்கு பெற்றுத்தரப்படவில்லை. இந்த புதிய ஜனாதிபதியின் தலைமையிலே நடக்கின்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திலே எங்களுக்கு இந்த பிரச்சனையை முற்றுமுழுதாக நிற்காட்டி தர வேண்டும். எங்களுடைய மீனவர்கள் பல கடன்களுக்கு மத்தியிலும் இந்த ஆழ்கடல் மீன்பிடி படகு செய்து கொண்டு வருகின்றார்கள். இவர்களுடைய களவினால் எங்களுடைய வலைகள் வெட்டுப்பட்டு சேதமாக்கப்படுகின்றன. அடுத்தது மீன்கள் திருட்டு போகின்றன. இந்த தொழிலை மேலும் கொண்டு செல்வதற்கு கடும் கஷ்டமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதன் காரணத்தினால் எங்களுடைய சகல படகுகளையும் கால வரையறையின்றி இதற்குரிய சரியான தீர்மானத்தை பெற்றுத்தரும் காட்டிலும் எந்த தொழிலும் கடலுக்கு போவதில்லை என்று சொல்லி எங்களுடைய மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திற்குரிய ஆயிரக்கணக்கான ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை திட்டாட்டி வைத்திருக்கின்றோம். இதற்குரிய சரியான முடிவை குறிப்பிட்ட காலத்துக்குள் எங்களுக்கு பெற்றுத்தருமாறு எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் அடுத்தது எங்கள் நாட்டு ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய மீன்பிடி திணைக்களத்திற்கும் அதாவது கடல் பாதுகாப்பு படை நேவி அவர்களுக்கும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே குறிப்பிட்ட களவை செய்யக்கூடியவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே களுவாஞ்சிக்குடி, தேத்தாத்தீவு, மாங்காடு, கழுதாவளை போன்ற ஊர்களைச் சேர்ந்த ஒரு ஆளுடைய தலைமையிலான இந்த களவு நடைபெறுகின்றது. அவருடைய பெயரை நாங்கள் போலீசிலே முறைப்பாடு செய்திருக்கின்றோம். எங்களுடைய வழக்குகளை களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்திலும் அடுத்தது மட்டக்களப்பு நீதிமன்றத்திலும் எங்கள் அந்த மீன்களை பிடித்த நிலையிலே நாங்கள் வழக்குகளை போட்டோம். அதை கடலிலே இருட்டிலே நடப்பு களவுகளினால் அதை எங்களுக்கு சரியான முறையிலே நிரூபிக்க இயலாமல் போய்விட்டது. அது அந்த வழக்கு தள்ளுபடியாகிவிட்டது. அடுத்தது இதை ஒரு குறிப்பிட்ட நாள் தான் மட்டக்களப்பில் செய்கிறார். அதே போன்று திருகோணமலை மாவட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட சில ஊர்களில் இருந்து அந்த களவை மேற்கொள்கின்றார்கள். அதை நாங்கள் பல தடவைகளில் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். கடந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய சங்கங்களின் ஊடாக இவ்வளவு கடிதங்களையும் அடித்திருக்கின்றோம். இதற்கு எந்த விதமான தீர்மானங்களும் எங்களுக்கு பெற்றுத்தரப்படவில்லை. ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து உடனடி கடிதங்கள் வந்திருக்கின்றன. அவர்களும் இந்த உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் இதை அனுப்பியிருக்கின்றோம். அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அதை இந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. எந்த அரசாங்கத்தில்? கடந்த அரசாங்கம் இதை புதிய ஜனாதிபதிக்கு இதை தெரிவித்திருக்கின்றோம். இதை நிர்வாணி தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் குறிப்பாக இந்த வேண்டுகோளை எங்களது மீன்பிடி அமைச்சர் அவர்கள் கடற்தொழில் நீரியல் வளங்கள் திணைக்கள அமைச்சர் அவர்களுக்கு வினயமாக கேட்டுக்கொள்வது, இந்த பிரச்சனையை நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு நிறுத்தாட்டி தர வேண்டும். எங்களுடைய ஆள் மீன்பிடி படகுகளை நாங்கள் நிறுத்தாட்டி வைத்திருக்கின்றோம். இதற்கான எங்களுடைய ஊருக்கு வந்து பாலச்சேனை துறைமுகத்திற்கு வந்து அல்புரா தொகுதிக்கு வந்து எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான முடிவை பெற்றுத்தருமாறு இதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். போட்டுக்கிட்ட வந்து தைரியமாக லைட் அடித்து எங்களோட மீனோட கலட்டிட்டு வெட்டிட்டு போகிறாங்க. வெட்டிட்டு போனோன்னே திரட்டி போனோன்னு என்ன இறானோண்டா பம்மாய் காட்டுறானோ திரி வச்சு அது என்னென்னு எங்களுக்கு தெரியாது. திரட்டிட்டு போனவன் அவன் வந்து மீன்பற்றாக்கள் வந்து மாங்கானி, காசாங்கானி, இளங்கொத்துறை, மராந்து ரிங்கோ, மராந்து பட்டுத்துறை, புக்கவலி, மராந்து மாங்கானி எல்லா இடத்துலையும் மட்டக்களப்பு மாவட்டம் எல்லாம் ஆயிருக்கு. அதால் எங்களுக்கு மீனை வெட்டிட்டு போன 2-3 நேரம் வந்து சொல்கிறானோ உங்களோட வலையில் ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் கலட்டிட்டு போகிறோம். இதுக்கு நீங்கள் மிச்சப்பட்டா நீங்கள் கலட்டி எடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய்த்தோம். ஒரு போட்டில் எங்களை கண்ணால் அந்த எங்களை மீனை வெட்டி இழுத்துக்கிட்டு போகிறானோ கொப்புரை, ஒரு கொப்புரை தலையை உடைச்சி போட்டு இழுத்துக்கிட்டு போகிறோம். 4 பேர் ஆக்கும் சிவப்பு கச்சி அடித்த போட்டு வெள்ளை பெயிண்டு நம்பரை பார்க்குறதுக்கு எல்லாம் வந்து ஃபோக்கஸ் அடித்தானோ கண்ணுக்கு. அப்போ இதை நாங்கள் எப்படி இந்த தொழிலை அபிவிருத்தி செய்கிறோம்? நாங்கள் முதலாளிகிட்டையும் கடன் வாங்குகிறோம். எங்களுக்கு டீசல் கடன் வருது. இதை வச்சு நாங்கள் கடனாளியே தான் ஆகிறோம். ஒரு ஆளுக்கு 3 லட்சம் 4 லட்சம் கடன் இருக்குது முதலாளி மாட்டேன். முதலாளி மாதிரி என்ன செய்கிறான்னா கடன் நான் வேறு போர்டில் அடிக்கக்குள்ள காசை பிளாக் பண்ணுறான். எங்களுக்கு வேறு போர்டில் போயிடலாமே எல்லாம் இருக்குது. அப்போ கடனாளியாக கூட நாங்கள் அந்த கடனை இருக்கணுமே. இன்னொரு முதலாளிகிட்ட இந்த இதெல்லாம் கடனை இருக்கலாம். டீசல் கடன் வருது எங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் சொல்லி. இதை தயவு செய்து களத்தொழில் அமைச்சர் வந்து இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தாழ்மையுடன் வரணும். அவரிஞ்சு வந்து இதுக்கு இந்த கள்ள நூல் குறிக்கிற பிரச்சனை எங்களுக்கு நிப்பாட்டி தரணும். இல்லாட்டி நாங்கள் பட்டாணி இறந்து செத்து போய்த்துருவோம். எல்லாரும் எல்லாரும் தயவு செய்து இதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்லி தாழ்மை